Hello guys, welcome back to my YouTube channel. This is me Manoj. You're watching React with Mano. Okay, Balti நம்ம மலையாள மூவி ட்ரெய்லர் தான் நம்ம வந்து இப்போ ரியாக்ட் பண்ண போகிறோம். பல்டி இஸ் ஆப்வியஸ்லி யூ நோ தட் சாயா பெங்கரோட சாங்கோட ரீசெண்டாக நம்ம ரியாக்ட் பண்ணியிருப்போம் ஜாலக்காரி அப்படிங்கிற சாங்கு விச் வாஸ் வெரி வெரி குட் சாங். அது வந்து இன்னும் சொல்லப்போனால் அந்த சாங் வந்து நான் ரிப்பீட் மோடில் வந்து கேட்குற அளவுக்கு அந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிருச்சு. அந்த சாங்கு ரொம்ப நல்ல சாங் ஆக்சுவலாக. ஸோ அந்த மூவியோட ட்ரெய்லர் தான் நம்ம இப்போ ரியாக்ட் பண்ண போகிறோம். ஆப்வியஸ்லி யூ நோ தட் சாந்தனு ஆல்சோ பி அ பார்ட் இன் திஸ் மூவி. ஸோ என்ன கனெக்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம நோட் பண்ணணும். இது வந்து சம்திங் அரவுண்ட் லைக் தமிழ் அண்ட் மலையாளம் ஒரு கனெக்ட் இருக்குது இந்த படத்துக்கு. அது என்னங்கிறத பார்க்குறதுக்கும் எனக்கு பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது. வாங்க ரியாக்ட் பண்ணி பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ഈ ബോർഡറിൽ വേലമ്പാളയം പിള്ളേരെന്ന് പറഞ്ഞാൽ പോക്കിരികളാണ്. അതിലും 4 എണ്ണം. ഒരുത്തൻ ഡുക്കി, ഒരുത്തൻ സ്കോർപ്പിയൻ കിക്ക്, ഇനി ഒരുത്തൻ ഡാഷ്, ശാന്തനോ. ഇനി അവസാനം ഒരുത്തനുണ്ട്, അവനാണ് ബൾട്ടി. ബൾട്ടി, ഓക്കെ, ഹിസ് നെയിം ഇസ് ബൾട്ടി. ഗില്ലി മാതിരി ബൾട്ടിയാ? നിന്നൊക്കെ എങ്ങനെ പൂട്ടണമെന്ന് എനിക്കറിയാം. കോർട്ടിൽ എന്നെ കണ്ടപ്പോ എന്തിനാ പതറിയത്? പെട്ടെന്ന് നോക്കിയപ്പോ കണ്ടു, തന്നെ നോയിക്കൊണ്ടിരുന്നപ്പോ കൈ നോയി. കാര്യങ്ങളെല്ലാം ഞാൻ അറിഞ്ഞു. നിങ്ങൾ 4 പേരും എൻ്റെ കൂടെ നിൽക്കുക. സോഡാ ബാബു ആണ് ആള്. ആലോചിച്ച് തീരുമാനിക്കും. സോഡാ ബാബു ഇസ് പല കൊള്ളുകൾ നമ്മുടെ ഡയറക്ടർ ബാബുവിന്റെ പ്രേമം. ഇവിടെ കളി ഞാൻ തീരുമാനിക്കും. ഓ செல்வராகவன். ஓ தமிழ் கேங்ஸ்டராகவே நடிக்கிறாரா? ஆட வேண்டியவங்கல்ல, வெளியாட வேண்டியவங்க. This is surprise. Oh nice. தெரியும். പൊളിച്ചിട്ട് തെറിക്കാം. നിങ്ങളുടെ ശക്തി നിങ്ങൾക്കറിയില്ല. ഓക്കെ, കബഡി പ്ലേയേഴ്സ്. ഈ തെരുവട്ടികളുണ്ടല്ല, ആര് ബിസ്ക്കറ്റ് കൊടുത്താലും കഴിക്കും. എന്താണ് തെരുവട്ടി? കഴിച്ചാലേ താങ്ങില്ല. ഞാൻ കാരണം നിന്റെ കൊട്ടേഷൻ പഠിപ്പ് ഒരു പ്രശ്നവും വരില്ല. நீங்களும் ஞான ரமேஷும் போ. ഒരുത്തനും പോവില്ല. சாந்தர் மலையாளம் பேசியிருக்காருங்க. നിങ്ങളുടെ ടീമിൽ ഒരാൾക്ക് ഇതെല്ലാം അറിയാം. അവൻ കാരണമാണ് നിങ്ങളെല്ലാം ചാവാൻ പോണത്. So it's very intense movie actually. Okay. മക്കളെ, ഇത് മാറ്റല്ല, പുറംപൊളി. Nice, nice, nice. கபடி 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 கபடி. Great. Very very nice trailer. See basically one thing is for sure, like there is a very big connect of Tamil and Malayalam in this movie. Because செல்வராகவன் வந்து I didn't expect at all. That is a very new addition to this மலையாளம் இண்டஸ்ட்ரி நான் நினைக்கிறேன். இது ரொம்ப புதுசாக இருக்குது அது பார்க்குறதுக்கு. அண்ட் தட் பிரேமம் டேரக்டர், அவர் பேர் வந்து மறந்துருச்சுங்க சார். ஐ எம் வெரி சாரி அபவுட் தட். அவரும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வில்லனாக நடிக்கிறதுங்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்டடான ஒரு விஷயம் தான். பிகாஸ் அவர் வந்து இனிமேல் நான் மூவிஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் அவர் டீஆக்டிவேட் ஆகி போயிட்டார். ஸோ என்ன ப்ராப்ளம் என்னன்னு தெரியல. அவருக்கு ஏதோ ஒரு சம் டிப்ரெஷனில் இருந்த மாதிரி இருந்தது. பிகாஸ் அவரோட படங்கள்லாம் நல்லா இருந்தது. அவரோட கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு மூவி பிருத்திவிராஜ் வச்சு எடுத்திருந்தார். எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஏன் அதுக்கு வந்து அவ்வளோ ட்ரோல்ஸ் அண்ட் சம்திங் லைக் தட் வந்து பெருசாக போகலை அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரில. எனக்கு அது வந்து ஓகேஷாக தான் இருந்தது. ரொம்ப ஓகே, என்டர்டெயின் தாங்க மேட்ரு. மூவிஸுங்கிறது ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்டுங்க. என்டர்டெயின்மெண்ட்டாக தான் பார்க்கணும். அதை வந்து நம்ம ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு ரொம்பவும் வந்துட்டு ஒரு டேரக்டர் வந்து ஒரு படம் கொடுத்தா அதே மாதிரி தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறதுல தப்பு கிடையாது இல்லையா? அப்போ ஸோ அது வந்து அக்செப்ட் பண்ணுற, ஐம் நாட் சேயிங் டு ஜஸ்ட் அக்செப்ட் வாட் எவர் ஹீ டூ, பட் அட்லீஸ்ட் ஓகே அப்ரிஷியேட் பண்ணலாம்ல. ஓகே, யூ ஹாவ் டன் சம்திங், குட் ஹவ் பீன் பெட்டர். அதுதான் மேட்டரே தவிர ரொம்பவும் வந்து வி ஷுட் நாட் பிளேம் தெம்ல. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு விஷன் வச்சுருக்காங்க, சம்திங் தே ஹேவ் ட்ரை டு கன்வே இட், பட் அது கன்வே ஆகலைங்கிறது செகண்டரி.
அது வந்து வேறு விஷயம். அதை வந்து நம்ம சொல்கிற விதத்தில் சொல்லணும். இது இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லியிருந்தால் கன்வே ஆகியிருந்திருக்குன்னு வேணால் சொல்லாமே தவிர ரொம்பவும் போட்டு அடிக்கவும் கூடாது. அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது, விச் இஸ் லைக் வெரி பேட். ஸோ அதனால் என்னமோ தெரில, அவர் வந்து மூவிஸ் எதுவுமே நான் பண்ண மாட்டேங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆகிட்டார். சரி, தட்ஸ் ஓகே. பட் இப்போ இந்த மூவியில் வந்து அவர் வில்லனாக நடிச்சிருக்கிறது உண்மையிலே பெரிய ஒரு இதுதான். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, அந்த காம்போவே சூப்பராக இருக்குது. லைக் சாந்தனு இஸ் டூயிங் ரைட் நவ் லைக் அ குட் செலெக்ஷன் ஆஃப் மூவிஸ். கிரிக்கெட் மூவி ஒன்று பண்ணியிருந்தார் இல்லைங்களா, அதுவும் அப்படி தான், அதுவும் சூப்பரான ஒரு சாய்ஸு. அது மாதிரி நல்ல நல்ல மூவிஸ் எல்லாம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து உண்மையிலே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கும். ட்ரெய்லரும் வந்து ப்ராமிசிங்காக இருக்குது, ரொம்ப கமர்ஷியலாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்பவும் லைக் ஒரு நார்மல் ட்ராமா மாதிரி, லைக் ஆர்டிஎக்ஸ் மாதிரி இதுவும் வந்து ஒரு கமர்ஷியல் ட்ராமாவாக தான் இந்த ஹீரோவும் பண்ணியிருக்காரு. ஸோ அது வரைக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு இது தான், பாராட்டக்கூடிய விஷயந்தான். உங்களோட ஒப்பீனியனுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.